ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 லைட்ஸ் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஆதன் சார்பா கள ஆய்வு மேற்கொள்றதுக்காக வந்திருக்கோம். இங்க உள்ள மக்கள் கிட்ட அவங்கவுங்க பிரச்சனையை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் எப்பவுமே திமுக தான் போடுவோம் ஓட்டு. நான் எப்போ அது அப்போத்துலேருந்து கற்று தெரிஞ்சிலேருந்து இந்த திமுக தான் ஓட்டு நாங்கள் போடுறோம் ஓட்டு குடும்பமே செய்கிற மாரி தான் சொல்லலாம். யார் இருக்கிறாங்க இங்கே வந்து பார்க்குறது எலெக்ஷன் போகிறதோட சரி, அதோட அவ்வளோதான். அதோட அடுத்த எலெக்ஷன் வரும்போது வந்து பார்ப்பாங்க, அவ்வளோதான். ஆக்சுவலாக பார்த்தாக்கா நான் ஏடிஎம்கே கட்சிக்காரன். ஏன்னா இப்போ எவனோ இப்போ ஏடிஎம்கே கட்சியில் வரப்போகிறதும் கிடையாது. நான் இப்போ எல்லாம் டிஎம்கே தான் வரப்போகுது. இப்போ நான் அவனுக்கிட்ட ஓட்டு போட்டால் வேஸ்ட்டாக தான் போவோம். அதனால் இவங்களுக்கு ஓட்டு போட்டு அதோட போயினே இருக்கலாம். அது விஜய் பற்றிலாம் நம்மளுக்கு தெரியாது. அவருக்கு பேசுறதுக்கே தெரியாத ஒரு கட்சி ஆரம்பித்து என்ன பண்ண போகிறாரு. நாங்கள் வந்து பிஜேபி கட்சி. பிஜேபி வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். பிஜேபி அதை ஆல் இண்டியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 26 இடத்துக்கு மேலே அவங்க ஆட்சி பண்ணுறாங்க. குஜராத்திலேருந்து மற்ற எல்லா இடத்துலையுமே ஆட்சி நல்லா இருக்குது. அதனால் நான் பிஜேபி வரணும்னு நினைக்கிறோம். தொகுதியே பிரச்சனையாக தானே இருக்குது. பிறகு தொகுதியில் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. எல்லா பிரச்சனையும் இருக்கத்தையும் செய்யுது. காவா தண்ணி போக மாட்டேங்குது. செய்கிறாங்க மழை நீர், அது சரிவர செய்கிறதில்ல. விஜய் வரணும். ஒரு படம் நடிச்சாலுமே 10,000 கோடி கட்டிக்குது. அதை விட்டு அரசியலுக்கு வரோம். அதிமுக ஆட்சியும் பார்த்தாச்சு, திமுக ஆட்சியும் பார்த்தாச்சு. புதுசாக யாருன்னா வந்து நாட்டை காப்பாற்றலாம்ல. சீமாலாம் வந்து கஷ்டம்தான். பாட்டாளி மக்கள் கட்சியும் கஷ்டம்தான். அதிமுகவும் கஷ்டம். அதிமுக ஒன்றா சேர்ந்தால் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதிமுக பிரிஞ்சு இருக்குது. அதில் ஓட்டு வந்து அப்படி செதுரும். பொதுமக்கள் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா விஜய்க்கு அதிகம் மார்க்கெட் இருக்குது. பெண்லேருந்து ஆண் வரைக்கும் சின்ன பசங்க எல்லாம் ஓட்டு போட்டு ரெடியாகிறாங்க. திமுக காரனே மாறுவான். இதான் அரசியல். நம்ம தொகுதியில் பண்ண மாட்டேன்றாங்க. நிறைய இருக்குது. தண்ணி வந்தால் இப்போ தான் காவல் லைன்லாம் போட்டாங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் அப்படியே தண்ணி தான் நிற்கும். எனக்கு பொறுத்தவரை சீமான் தான் நல்லாயிருக்கும். அவர் சொல்கிறதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறோம். அதுதான் சொல்லுவோம். அவரை விட்டால் நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறாங்க. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும். எதுவும் சொல்கிறது இல்லை. எதுவும் சொன்னாலும் செய்ய போகிறது கிடையாது. வீட்டை பற்றி நம்ம ஹவுசிங் போர்டு பற்றி எதனா பேசணும்னா அந்த இடத்துல வந்து சீர்குலைந்து எல்லாம் செய்யணும். அது சீமான் அண்ணான்னா நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அதுவும் பண்ணுறதுக்கு இல்லை. தமிழக வெற்றிக்கிழமை வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பொது பிரச்சனை என்ன தருவாங்க? கரண்ட்டு, தண்ணி வசதி இதை செஞ்சு கொடுத்தாவே போதும் மக்களுக்கு. டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். எங்களுக்கு நல்லா சௌகரியமாக இருக்குது. அவ்வளோ ரோடு வசதி நல்லா செய்து தர சொல்லி கேட்போம். அவ்வளோ தண்ணி வசதி, ரோடு வசதி அவ்வளோதான். டிஎம்கேவும் பார்த்தாச்சு, ஏடிஎம்கேவும் பார்த்தாச்சு. எல்லாம் ஒரே வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நீங்களே முடிவு பண்ணிங்க யார் வந்தால் நல்லா இருக்குன்னு. அவங்க வந்தாலும் அப்படி தான் இருக்கும். விட மாட்டாங்க. நல்லா இருக்க யாரும் விட மாட்டாங்க. நீங்கள் வந்தால் கூட உங்களை விட மாட்டாங்க. நல்லவனாக இருக்க நல்லவங்களாக இருக்க விட மாட்டாங்க. புது கட்சி எதனா வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ பழைய கட்சியெலாம் இருக்கிறவங்களாம் இருந்துனே தான் இருக்காங்க. எதுவுமே செய்யப்படுறது கிடையாது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. புதுசாக எதனா ஒரு கட்சி வந்தால் எல்லாருக்கும் மக்களுங்க எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். நம்ம தொகுதியிலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இந்த டிராஃபிக்கு, இந்த போலீஸ்காரங்க அந்த மாதிரி தான் பிரச்சனையே தவிர வேறெல்லாம் இது வந்து பிரச்சனையே கிடையாது. யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்க வந்தால் நல்லது தான் நாட்டுக்கு. ஏடிஎம்கே வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது ரீசன் சொல்ல முடியாது. வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆமாம், எங்கள் சில பேர் விஜய்க்கு போகலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவரும் வந்தால் நல்லா தான் இருக்கும். மாற்று கட்சியாக இருக்கும்னு நினைக்கிறோம். ரோடு சரி பண்ணி கொடுன்னு சொல்லுவோம். அந்த ட்ரைனேஜ் சரி பண்ணி சொல்லுவோம். வேறு தான் சொல்லுவோம். வேறு நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பெண்களுக்கெல்லாம் நிறையா இது பண்ணியிருக்காங்க. படிப்புக்கு, மெடிக்கல் சம்மந்தமாக. அது மக்கள் வாய்ப்பு கொடுக்க வரணும். இவங்க நிறைய ஏற்கனவே கட்டமைப்பு நிறையா இருக்குல்ல, அவங்களே வரலாம், வந்து செய்யலாம். ஏடிஎம்கே கட்சி வந்தால் தான் நல்லாயிருக்கும். இது ரொம்ப அராஜகமாகுது ஆட்சி. அங்கங்கே போலீஸ்காரன் பிடிச்சிக்கின்னு வண்டி கேஸ் எழுதிக்கின்னு ரொம்ப தொல்லை பண்ணிக்கின்னு. ஏடிஎம்கே. நான் ஏடிஎம்கே காரன். இன்னும் மழை வந்ததுன்னா தண்ணி தான் நிற்கும். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா அந்த மழை தண்ணி காவெல்லாம் கட்டி விட்டுருக்கனால சீமான் தான் நல்லா தனிச்சு நிற்கிறார். திமுக தான் வரும். அவர் நிறைய நல்லது பண்ணுறாரு. ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது பண்ணுறாரு. எந்த லாபம் நஷ்டம் இல்லாத முதலமைச்சர் ஆகிட முடியுமா? இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா தான் பண்ணினுக்கிறாரு. ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணுறாரு. நல்லது தான் செய்கிறாரு. திடீர்னு முதலமைச்சர் ஆகணும் நான் வந்தேன்னா முடியுமா? ரெட்டால் எவ்வளோ அனுபவிச்சுது, திமுக எவ்வளோ அனுபவிச்சுது. இவர் வந்து உடனே முதலமைச்சர் ஆகிட முடியுமா? என்றைக்கே திமுக தான். யார் வந்தாலும் இப்படி தான் இருக்கும். விஜய்லாம் புதுசாக கட்சி ஆரம்பிச்சு அவர் வரப்போகிறதும் கிடையாது. வரவும் விட மாட்டாங்க. எந்த பிரச்சனையும் சொல்லி பிரயோஜனம் இல்லையா மேடம்? யாரும் சரிப்படுத்த மாட்டாங்க. ரோடே போட மாட்டாங்க. நோண்டி தான் போடுறாங்க. எல்லாரும் இப்போ விஜயை தான் எதிர்பார்க்குறாங்கம்மா. விஜய் தான். யார் வந்தாலும் நடக்கிறது தான் நடந்துன்னு இருக்குது. ஏதோ புதுசாக எதிர்பார்ப்பாங்க இல்லையா? அதுதான் என்ன மெயின் பிரச்சனையாக விலைவாசி அது கொஞ்சம் டவுன் ஆனாலுமே அவங்க தான் முதலமைச்சர் யாராக இருந்தாலும். அதான் சொல்கிறேன். எதுவும் ரோடு பிரச்சனை கிடையாது. இப்போ ரேஷனில் போட்டதெல்லாம் குறைச்சிட்டானுங்க. சுத்தமாக எதுவுமே இழுத்து ஏற கட்டாங்க. அது என்ன தான் பண்ணுவாங்களோ? எதில் வர நல்லது செஞ்சால் நல்லாயிருக்கும். இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தான் வரணும்னு சொல்லணும். ஆனால் பாரதிய ஜனதா வந்தால் நல்லது. அங்கே பாரதிய ஜனதா வரட்டும், இங்கே வந்து டிஎம்கே வரட்டும். ஆனால் நான் வண்டி ஓட்டி பழக்கிற ஆள் எம்ஜிஆர் மாதிரி. நான் இந்த பக்கம் பேசினா என்ன இப்படி பேசினா வண்டிக்காரன் அப்படின்னு என் மேலே கோவப்படக்கூடாது. பாரதிய ஜனதா வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. எங்கள் திமுக தான் வரணும். எங்கள் திமுக தான் வெற்றி வரணும். வரக்கூடாது. யார் வந்தால் என்ன உதவி பண்ணுறாங்க?
நம்ம கையை கொண்டு ஒரு வீட்டு வேலை செய்தால் தான் நம்ம சாப்பிட முடியுது. என்ன என் பிள்ளைங்களுக்கு வேலை கொடுத்தானுங்களா, எனக்கு வீடு கொடுத்தானுங்களா, எனக்கு வாழ்க்கை கொடுத்தானுங்களா, என் பிள்ளைங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தானுங்களா, என்ன கொடுத்தானுங்க, என்ன செய்தானுங்க. என் பிள்ளை ஒரு பிள்ளை வீடு இல்லாத மழையில் படுத்து செத்தே போச்சு. எவன் என்ன செய்கிறான், எவனுக்கு ஓட்டு போட்டு என்ன பண்ணான், என்ன செய்தான், ஏழைங்களுக்கு என்ன கொடுத்து உதவி பண்ணான், என்ன செய்கிறான். நாங்கள் வேதனை போட்டுன்னு இருக்கிறோம். இப்போ இங்கே வந்து ஏதோ ஒரு வீட்டு வேலை கிடைக்குமா பார்க்க வந்தேன். இங்கே தான் இருந்தேன். என் வீடு எடுத்து வாடகை கொடுக்க முடியல. ஒரு குடிச்ச விடாது கொடுங்கன்னு கவர்மெண்ட்டில் எழுதி கொடுத்தேன். போட்டாலாம் எடுத்து எழுதி கொடுத்தேன். அது கூட திமுக தான் ஜெயிக்கும் 2026. மக்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் இந்த தொகுதியில் வெளியூர், எங்கள் ஏரியாவில் டிஎம்கே தான் ஜெயிக்கும். எனக்கு வந்து நாட்டு மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கிற வந்து பிஜேபி. இப்போ தற்சமயத்துக்கு பிஜேபி நல்ல ஃபார்மில் இருக்குது. பிஜேபி வரணும்னு ஆசைப்பட்றேன். தமிழ்நாட்டில் பிஜேபி சார்ந்த கூட்டணி, மக்களுக்கு நல்லது செய்கிற கூட்டணி. அது ஏமாத்துறது கிடையாது, பொய் சொல்கிறது கிடையாது. இப்போ இருக்கிறதெல்லாம் ரொம்ப இது மோசம். அதெல்லாம் எனக்கு பிஜேபி வரணும்னு ஆசைப்பட்றேன். நான் கண்டிப்பாக நம்பி போடலாம். கண்டிப்பாக டிஎம்கே தான். எதனாலன்னா அவங்க செய்கிற கொஞ்சம் நல்ல செயல். ஏற்கனவே அவங்க இது பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி பாதுகாப்பு இல்லைன்றாங்க, பாதுகாப்பு இருக்குது. அவங்க போய் பித்தலை தான் பேசுகிறாங்க. டிஎம்கே தவிர வேறு எதுவும் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. பாரதிய ஜனதாவோட இங்கே இடம் கிடையாது. திமுக தான் ஜெயிக்கணும் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவங்கக்கிட்ட தான் பலம் இருக்குங்க மாதிரி தெரிகிறது. திமுக தான் ஆரம்பத்தில் இருந்து இப்போது ஏதாவது மாறியும் ஓட்டு போடுவேன். இவங்க ரெண்டு டைம் ஆட்சி ஆண்டிருக்காங்க, நம்ம மாற்றி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியும் செய்வேன். அணு உள்ள கட்சி தான் ஜெயிச்சா தான் நடைமுறைக்கு வரும். புதுசாக அன்றைக்கி வரலாம், ஆனால் அது நடைமுறைக்கு மற்ற மேலிடத்தில் ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. மக்களுக்கு நல்லது செய்யணும்னா ஒரு அணு உள்ள அரசியல்வாதி தான் வர முடியும். 2 பேருக்கு ஜிஎஸ்டி வரி கட்டுறோம், மாநிலத்துக்கு கட்டுறோம், மத்திய அரசுக்கும் கட்டுறோம். எங்களோட வாழ்வாதாரமெல்லாம் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. நல்ல தலைவர் வரணும்னு எதிர்பார்க்குறோம். நல்ல தலைவர் வரக்கான யாருன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. வரவனா ஐயக்கண்ண இருக்கணும் கட்டி வந்து வரவே மோசமாக இருந்தால் என்ன செய்கிறது? இப்போ இவங்கள குறை சொல்கிறோம், அவங்கள குறை சொல்கிறோம், குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும் தவிர யாருமே காமராஜ் எம்ஜிஆருக்கு அப்புறம் யாருமே கிடையாது. 10 போட பிள்ளைகளை ஸ்கூலில் விட்டு நிப்பாட்டுறாங்க. காரணம் என்ன கேட்டிங்கன்னா நகை வேலை 1 லட்ச ரூபா ஆகி போச்சு. வீட்டு வேலை பார்க்குறவங்கனால 5 பவுன் நகை போட்டு கட்டி கொடுக்க முடியாது. பிள்ளைகளை வேலை வைக்க அனுப்பிச்சுட்டா கூட அது மாதம் மாதம் சம்பாதிச்சா கூட அதோட சம்பாதிச்சத்தில் ஒரு 5 வருஷத்துல பிள்ளையை கட்டி கொடுக்க முடியும். எல்லாமே மோசமான சூழ்நிலைக்கு யார் ஆட்டையை போகிறான்னு தெரியல. நான் சம்பாதிக்க 500 50 ரூபா ஜிஎஸ்டி கட்டி தான் சாப்பிட்றேன். நான் 450 ரூபா தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். டிஎம்கே தான் வரும். அவங்க எப்போ பாரம்பரியமாக எல்லா இதுவும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது பண்ணலைன்றது ஆப்போசிட்டாக சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. பட் அவங்க செய்ய வேண்டியதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்காக ஒரு சார்பாக சொல்ல முடியாது. அதெல்லாம் வந்து இன்னும் ஒரு 10 வருஷங்கள் ஆக மாட்டேன். சென்னையில் இல்லை, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சினிமா உலகம் வந்து வர்றது கஷ்டம். உண்மையாக மக்களுடைய இது என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு சேவை மனப்பான்மையோடு வரவங்க தான் வர முடியும். கட்சின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இப்போ இருக்கிற நிலவரத்தினால கூட்டணி ஸ்ட்ராங்காக அமைஞ்சாதான் டிஎம்கேவை நீங்கள் அடிக்க முடியும். அதை தவிர்த்து அடிக்க முடியாது. டிஎம்கே தான் கண்டிப்பாக வரும். டிஎம்கே தான் இப்போ அடுத்தது வரும் முதலமைச்சர் வருவார். ஆமாம், நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். டிவிக்கே தான் மேடம். ஒரு புதுசாக ஒரு கட்சி வரதில்லை, அதுவும் தளபதி ஃபேன்ஸ் வர. நாங்கள் ஏற்கனவே சட்டம் இப்போ எந்த மாதிரி இருக்குன்னு நல்லா தெரியுது. ஸோ திரும்ப அதுக்கே கொடுத்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட்டு ஏடிஎம்கே தான் போட்டிருந்தோம். அடுத்தது டிஎம்கே வந்து நம்ம ஸ்டாலினுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தோம். இப்போத்த வரைக்கும் எதுவும் பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் தளபதிக்கு தான் கண்டிப்பாக மாறும் மேடம். எல்லாம் 18+ தானே இருக்காங்க. ரசிகர்ன்றது ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். பட் அந்த 18+ தானே எல்லாமே. யாரும் சின்ன பசங்க ஓட்டு போகிறதுக்காக வரல. அப்படியும் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு அந்த சின்ன குழந்தைங்களுக்கு அவங்க அப்பா அம்மாவே மாறுறாங்க. அவங்க பையன் அப்பா விஜய்க்கு போடுனா அந்த அப்பா கூட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ முதல்ல இருந்த பேரண்ட்ஸ் வேறு, இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் ஓகேடா உனக்காக நான் போடுறேன்டா அப்படின்றாங்க. திமுக கூட்டணி வின் பண்ணோம். விடுதலை சிறுத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. மத்திய அரசோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மாநில அரசு ரொம்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அதனால் திமுக வந்து வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இல்லை நாம் தமிழர் கட்சிக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. ஏன்னாக்கா இது பெரியார் பிறந்த மண். பெரியாரை பேசி அவருக்கு இருந்த பின்னேமே அவர் ஸ்பாயில் பண்ணிட்டாரு. கண்டிப்பாக இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு அந்தளவுக்கு வாய்ப்பு இருக்காது. ஒரு வேளை காம்படேட் பண்ணுவார், விஜய் காம்படேட் பண்ணுவார் திமுகவை. ஸோ விஜய்க்கு அந்தளவுக்கு கட்சி வரும். பட் வின் பண்ணுறது திமுக கூட்டணி வின்லாம். விசிகா திமுகவில் இருந்தாக்கா கண்டிப்பாக திமுக அடிக்கும், வின் பண்ணோம். ஏன்னா திரும்ப தான் இந்த சமூக நீதி, அம்பேத்கரிசம், பெரியாரிசம் அதுக்கெல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி தான் மத்திய அரசு ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ அதிமுக போயிட்டு அவங்க கூட சேர்ந்தாலும் அந்தளவுக்கு சப்போர்ட் வரது கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. மேபி கொஞ்சம் முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் சீட் அதிகமாக வரலாம், ஓட்ஸ் பர்சன்டேஜ் அதிகமாக வரலாம். பட் கண்டிப்பாக அவங்க வந்து இங்கே நிலை நாட்டுறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஸோ இதெல்லாம் திமுக தான் மேக்ஸிமம் வரதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. தளபதி விஜய் அப்படி கிடையாது. அனுபவம் பத்தாததுக்கு என்ன வயசு கம்மியாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? அப்படிலாம் கிடையாது. அவர் வந்து வயசை பார்த்தா கம்மியாக இருக்கலாம், அனுபவம் ஜாஸ்தியாக இருக்கலாம். வயசு தான் அவருக்கு கம்மி, அனுபவம் அதிகம். இருந்தாலும் வந்து அவர் ஜெயிக்கிறது வெற்றி, இது உண்மை.
தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த உதவியும் சரியாக செய்யலை. சரியாக செய்யாத போது புதுசாக ஒரு முதலமைச்சர் வந்தால் என்ன மாற்று கருத்து தான் நானும் எதிர்பார்க்குறேன். புரட்சி தலைவர் அவர் கொள்கை வேறு, அவர் நடத்தின கட்சி வேறு. ஜெயலலிதா அம்மா வந்தாங்க, அவங்க உடைய கொள்கை வேறு. புரட்சி கலைஞர் விஜயகாந்த் நம்மளோட இல்லை. அதனால் அவருடைய கொள்கையெல்லாம் எடுத்து அதை நல்லா பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு இளைஞர் நம்ம கூட இருக்கார். அதனால் அவர் தான் வரணும்னு நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். ரொம்ப கண்ணியம் அதுதான். திரும்பியும் திமுக தான் ஆட்சிக்கு வரும். அவங்க எல்லா விஷயத்துலையும் எல்லாருக்கும் நல்லது செய்கிறாங்க. வேறு எந்த கட்சியும் வர வாய்ப்பு இல்லை. நாங்கள் திமுக தான் ஜெயிக்கணும். அவங்க நன்மையெல்லாம் நல்லா செய்கிறாங்க. அது கள்ள கூட்டணி. அது இவங்ககிட்ட காசு வாங்குங்க, அவங்ககிட்ட காசு வாங்குங்க. அவன் ஒரு அவங்க செஞ்ச ஒரு இதை மறைக்கிறதுக்காண்டி கூட்டணி செய்கிறாங்க. விஜயெல்லாம் அது சின்ன பையக தான் போவாங்க, பெரிய ஆள்லாம் போக மாட்டாங்க. எங்களை மாதிரி ஆள்லாம் போக மாட்டாங்க. விஜய்க்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? அவர் கூட்டம் போகிறாரு, எதுக்காக போகிறாரா சொல்லுங்கள்? மாவட்ட செயலாளங்கிறாரு, போக மாட்டேங்கிறாரு. இதுக்கு போக மாட்டேன். சும்மா அவர் ஒரு ஃபார்மாலிட்டி, சொத்தை காப்பாற்றுறதுக்காண்டி அவர் வேலை பார்க்குறாரு. டிஎம்க்கு தான் அது கண்டிப்பாக. விஜய் தாம்மா வரும். அவர் தான் புதுசாக இப்போ வந்தால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். ஏழைங்க அதுதான் நினைக்குது. ரெண்டு கட்சி இருந்தாலும் எதுவும் செய்கிறதா இல்லை யாரும். இப்போ ரெட்டையால் செஞ்சது அம்மா இருக்கும்போது செஞ்சுருந்தாங்க. இப்போ அவங்க இல்லை. இப்போ உதயசூரியன் என்ன செய்யுது? ஒன்றும் செய்யலை. சொல்கிறத செஞ்சாங்களா? எதுவுமே செய்யலை. விஜய் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஏதாவது மாற்றி தான் அமைச்சு பார்க்கலாமே, எதுக்கு ஒருத்தரே பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால மாற்றி போட்டு பார்க்கலாம். மக்கள் நினச்சா உண்டு. இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டு மக்களுக்கு நல்லா செய்திருக்குது. யார் இப்போ இருக்கிற ஒரு கலைஞர் தான், ஸ்டாலின் தான் வரணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா மக்களுக்கு நல்லா செய்திருக்காது. பெண் இனத்துக்காக தூக்கி குத்து நல்லா பெண் இனத்தை நல்லா வளர்க்குறாரு. பாராட்ட வேண்டிய விஷயம். திரும்ப திமுக தான் வரும். அவரும் ஆப்போசிட்டில் பெருசாக வெயிட்டாக யாரும் இல்லை சொல்கிற அளவுக்கு. அவங்க தான் வருவாங்க. அம்மா ஸ்டாலின் வருவார். அவங்களாம் பழைய கட்சிக்காரங்க, எல்லாருக்கும் தெரியும். இப்போ வந்தால் ஜெயிக்க முடியாது. ஒன்று ஜெயலலிதா வந்தாங்க, விஜய் ஜெயலலிதா வந்தாங்க. பெரிய இல்லை, ஸ்டாலின் வருவார். மறுபடியும் டிஎம்கே வர்றதுக்கு தான் எனக்கு வாய்ப்பு தெரியுது. ஏன்னா டிஎம்கே தான் ஃபுல்லாக அப்போலேருந்து இருக்கிறாங்க. அதனால டிஎம்கேக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மேடம். விஜய் தான் செய்யுது. ரெண்டு பேருமே ஜெயிச்சுன்னு இருக்கிறாங்க. மாற்றம் இருக்கட்டும், அவர் வருவார். அங்கே விஜய் கட்சி வரணும். எதுக்குன்னா மாற்றம் வரணும். ரொம்ப எல்லாமே இதுவாகிடுச்சு. இதுக்கப்புறம் மாற்றம் வரணும். மாற்றம் வந்தால் தான், வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குன்னு அப்புறம் தான் பார்ப்போம். பெரிய பெரிய கதை வரணும். ஜனங்க ஓட்டு போடணும், வரணும். கண்டிப்பாக போடுவோம். ஏன்னா அனுபவிச்சிட்டோம். கண்டிப்பாக போடுவோம். புரியுதுங்களா? எந்த கட்சி வந்தாலும் நாங்கள் தான் கஷ்டப்படணும். யாரும் எங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல. புரியுதுங்களா? இந்த ரெண்டு போனாலும் விஜய் வந்தால் ஒரு மாற்றம் வரும். இப்போ இவ்வளோ நாள் ஆண்டாங்க, சரி இவங்க செய்வாங்க, அவங்க போடுவாங்கன்னு போட்டோம். இப்போ அவனுக்கு போட்டாக்கா அவன் ஏதோ மாற்றம் வந்தால் அப்புறம் அதையும் பார்க்கலாம். நம்ம டிஎம்கே தாம்மா எல்லாமே செய்கிறாங்க. மக்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. எந்த குறைபாடும் இல்லை. நான் திராவிட முன்னேற்ற கூட்டணிக்கு தான் போடுவேன். இது வரைக்கும் எந்த விதமான அசம்பாவிதமோ தொந்தரவோ எதுவும் இல்லாமல் எல்லாப்படியும் நல்லபடி தான் செய்கிறாங்க. அதுக்காக நான் போடுறது. ஏடிஎம்கெலாம் எந்த பக்கமும் இல்லைங்கள, எதுவும் ஒன்றும் தலைமை சரியில்லாமல் இருக்குல்ல, அதனால தான். டெஃபினட்டாக டிஎம்கே தான். அவங்களோட இந்த அஞ்சாண்டு திட்டத்தில் எல்லாமே நல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. லேடிஸ்க்காக இருந்தாலும் எல்லாருக்குமே இருந்தாலும் கரெக்டாக இருக்குது. அதனால் அவங்க தான் ஜெயிப்பாங்க. 2026 திராவிட முன்னேற்றக்காக தான். ஏன்னா நிறைய மக்களுக்காக நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இலவசங்கள், நான் முதல்வர் திட்டம், விதவை பெண்களுக்கு நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. சிறப்பாக 2026 திமுக தலைமையில் தான் ஆட்சி நடக்கும். எதுவும் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடக்கும். யார் வந்தாலும் திமுக மட்டும்தான் ஆட்சி அமைக்கும். ஏன்னா ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அவங்களே தான் வந்துட்டு இருக்காங்க. இவங்க மேலே அவங்க குறை சொல்கிறாங்க, அவங்க மேலே இவங்க குறை சொல்கிறாங்க. அதனால் ரெண்டு பேரையும் விட்டுட்டு வேறு புதுசாக ஒருத்தர் வந்தால் நல்லாயிருக்கும். அவங்க எப்படி செய்கிறாங்க என்னன்னு பார்க்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. யாருன்னு சொன்னால் நான் தமிழர் சீமான் பேசிக்கிட்டே தான் போகிறாரு. விஜய் கொஞ்ச நாள் பேசி பார்க்கட்டுமே, அவர் எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கலாமே. ஏடிஎம்கே ஜெயிக்கும். நல்லா செய்வாங்க. அவங்க வந்தவங்க சரியில்லை, ஒயில் அங்கே லஞ்சம் எல்லாத்துக்கும் ஒன்றும் செய்யலை. இந்த 1000 ரூபா கொடுத்து லேடிஸ் கொடுத்து மனம் கஷ்டப்போகுது. எங்களோட ஏடிஎம்கே தான். திரும்ப ஸ்டாலின் தான் வருவார். நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவர் நல்லா செஞ்சுட்டு இருக்கார். இப்போ இன்னும் கொஞ்சம் இது இப்போ செய்யலாம். இந்த ஏரிகள்லாம் தூர் வரத்துக்கு நல்லா ஏரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நமக்கு தண்ணி தேவை, நல்ல தண்ணி தேவை. எலக்ட்ரிசிட்டிலாம் கொஞ்சம் குறைக்கிற ரேட்லாம் கொஞ்சம். ஆனால் நல்லா செஞ்சிட்ருக்காரு. பஸ்ஸு வசதி நல்லா இருக்குது, பரவாயில்ல. மற்ற கட்சியெல்லாம் குழம்பி கிடக்குது. ஒன்றும் இதாக இல்லை உங்களுக்கு. எல்லா கட்சி பாருங்கள் எல்லாம் அப்படி தண்ணி பிரிஞ்சு கிடக்குது. இவர் ஸ்ட்ராங்காக இருக்கார். டெஃபினட்டாக டிபெண்ட் பண்ணுறது. டிஎம்கே வரும்னு நினைக்கிறோம். இல்லை இப்போ அவங்க தான் முன்னிலையில் இருக்காங்க. அதனால அவங்க வராங்க. அவங்களுக்கு அடுத்தது யாரும் அவ்வளோ இதுவாக இல்லை. அதனால் வரமாட்டாங்க. அவங்க தான் வருவாங்கன்னு நினைக்கிறோம். பரம்பரையாக வர்றதுனால அவங்களுக்கு கொஞ்சம் அரசியல் அனுபவம் இருக்கும். அதனால அவங்களே வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறோம். மகத்தான வெற்றி திமுக தான் வெற்றி பெறுங்க. ஸ்டாலினுடைய பலமான கூட்டணி. திருமாவளவன்
காங்கிரஸ் ப்ளஸ்ஸு கம்யூனிஸ்ட்டு மூணுமே பலமான கூட்டணி. அதனால் வந்து யாராலும் தொடர் 2026 கன்ஃபார்மாக எது கூட்டணி வச்சாலும் மிஞ்சி போனால் ஒரு 20 சீட்டு இல்லை 30 சீட்டுக்கு மேலே அடிக்க முடியாது. அவங்க திமுகவில் வந்து 190 200 சீட்டு கன்ஃபார்மாக அடிப்பாங்க. அதில் வாய்ப்பே கிடையாது. ஏற்கனவே தண்ணி பிரச்சனையே ஸ்டாலின் தான் வச்சார். அதில் ஆல்ரெடி ஏடிஎம்கே தான் இருந்தது. பட் ஆனால் கிருஷ்ணசாமி இருந்தார். அப்போ ஸ்டாலின் வந்து எம்எல்ஏ தோத்துட்டார். 2வது நிற்கும் போது ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் எனக்கு ஒரு வாட்டி ஓட்டு போட்டு வாய்ப்பு கொடுங்க, நான் ஜெயிச்சேன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தண்ணி பிரச்சனை இருக்கும். இன்றைக்கி தண்ணியே கிடையாது புஷ்பநகரில். இன்றைக்கி தண்ணி வருது, இவ்வளோ குழாய் வருது, எல்லாத்துக்கும் காரணமே ஸ்டாலின் தான். வேறு யாருமே அதுக்கு யாரால ஏடிஎம்கே கூட சொல்ல முடியாது, நாங்கள் தான் வர வச்சோம். இது முழுக்க ஸ்டாலினுடைய இதுதான், கண்ட்ரோல் தான் அது. இன்றைக்கி என்ன ஒன்று இந்த இங்கே நின்னா நாயர்கள் என்ன நல்லாயிருக்கும், கொளத்தூர் போயிட்டார் தளபதி. எப்போவுமே சூரியன் தான் வரும். ஏன்னா அவங்களுக்கு எப்படி ஆட்சி செய்யணும் அப்படின்ட்டு தெரியும். அதனால் பட் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும். இப்போ புதுசாக வரவங்க அப்படி எப்படி செய்ய போகிறது கிடையாது. அதனால் எப்போவுமே ஸ்டாலின் தான் வருவார். எல்லாருமே நிற்கலாம். விஜய்க்கு வந்து ரசிகர்கள் கூட்டம் நிறையா இருக்கிறதுனால ஆப்போசிட்டாக நிற்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக எதிர்கட்சியாக வந்து கேள்வி கேட்கறதுக்கு சான்சஸ் கண்டிப்பாக இருக்குது. ஸ்டாலின் தான் ஜெயிப்பார். அவர் எல்லாருக்கும் நல்லது செய்கிறாரு. செய்தால் கூட ஜனத்தங்களுக்கு நன்றியும் சொல்ல மாட்டேன்றாங்க. ஆனால் ஜனங்க வந்து மாறுதுங்க. விஜய் இப்போ வரன்றான். அவன்லாம் ஒரு ஆக்டர், நடிகை. அவன் அதுலேயே நல்லா சம்பாதிக்கலாம். அவன் வந்து போட்டிக்கு நான் வரணுன்றான். ஆனால் அந்த சின்ன பசங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து விஜய்க்கு தான் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டியில் இருக்காங்க. நாங்கள் பெரியவங்கள்லாம் எல்லாருமே ஸ்டாலினுக்கு தான் போடுவோம். எனக்கு டிஎம்கே வரணும்னு ஆசைம்மா. நானும் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவேன். என்ன ஒன்று, சில விஷயங்களில் வந்து ஸ்டாலின் வந்து தவறு பண்ணுறாரு. அதை நம்ம வந்து அவர்கிட்ட சொல்ல முடியாது, தவறுன்னு சொல்ல முடியாது. மீதி எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஒரு லேடிஸுக்கு, ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே நல்லது பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸுங்க இதை உனக்கு உணர்ந்தாங்கன்னாக்கா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தாராளமாக டிஎம்கே தான் வரும். எங்களுக்கு எங்கள் முதியோர் பென்ஷனோ அது எதுவும் கொடுக்கல, இருந்தாலும் மற்றவங்களுக்கு கொடுத்துருக்காரு. இது மாதிரி எத்தனை லட்சம் பேருக்கு கொடுத்தா எவ்வளோ பணம் செலவாகும், எல்லாம் கவர்மெண்ட் இருந்தால் அவருக்கு கலெக்ஷன் பண்ணி கொடுக்கணும். அதனால் நல்லா இது இருக்கும். ஆமாம், டிஎம்கே தான் கண்டிப்பாக வருமா. திமுக அவங்க தான் நல்லா பண்ணின்னு இருக்கிறதுல அவங்கெல்லாம் திமுக தான் வரும். ஏன்னா மற்ற இப்போ வந்துக்கிற விஜய் எல்லாம் வந்து இப்போ தான் வந்திருக்காரு. இனிமேலாம் வந்து அவர் இன்னும் நிறைய கற்றுக்கணும் தான் அதுக்கப்புறம் தான் வர முடியும். இன்னும் ஒரு 2-3 எலெக்ஷன் அவர் சந்திக்கணும், அப்போ தான் அவர் வர முடியும். பிஜேபிக்கு இங்கே வாய்ப்பு கிடையாது. ஏடிஎம்கேக்கும் அந்தளவுக்கு பவர் இல்லை. எல்லாம் எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட போச்சு. எடப்பாடியெல்லாம் சரியில்லை. எனக்கு வந்து திமுக கட்சி. ஏன்னா எனக்கு 1000 ரூபாய் போடுறார் ஸ்டாலின். அதனால் எனக்கு அவர் பிடிக்கும். எனக்கு அவ்வளோதான். விஜய் ரசிகர்னா அது படம் பார்க்குறான், எல்லாம் பண்ணுறான். அவன் வந்து எப்படி செய்வான்னு எங்களுக்கு என்ன தெரியும். அதனால் எங்களுக்கு 1000 ரூபாய் போடுறதுனால எனக்கு ஸ்டாலின் பிடிக்கும். பாஜக வரும், டிஎம்கே வரும். அது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிவிக்கே வந்து இப்போ தானே வந்தது. அதனால் வந்து அவங்க வந்து இன்னும் பர்சன்டேஜ் என்னன்னு யாருக்கும் தெரியாது. இனிமேல் தான் அவங்க நிரூபிக்கணும். இந்த எலெக்ஷனில் அவங்க ஏற்கனவே அந்த பை எலெக்ஷனில் விக்கிரவாண்டியில் நின்று இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த எவ்வளோ சதவீதம் தெரிஞ்சிருக்கும். இப்போ அவங்களுக்கு எதுவும் தெரியாது. இப்போ வந்து இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிஜேபி ஓட்டும் ஏடிஎம்கே ஓட்டும் இது பண்ணால் அவங்களுக்கு ஒரு 10 சீட்டு வருது, 10-15 சீட்டு வருது. அதை கணக்கு பண்ணி பார்த்தா இந்த வாட்டி வந்து அது வந்து எம்பி எலெக்ஷனு, இப்போ வர்றது சட்டசபை எலெக்ஷனு. அதனால் வந்து இவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஜேபி கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டாலின் தான் ஜெயிப்பார். அவர் எல்லாருக்கும் நல்லா செய்திருக்கிறாரு. அதனால் அவர் ஜெயிப்பார். நான் படிக்கலை, ஆனால் இருந்தாலும் சொல்கிறேன் தான் வருவார். ஏன்னா விஜய்க்கு அவ்வளோ தொண்டர்கள் தோழர்கள்லாம் இருக்கிறாங்க. அதனால் அவர் தான் வருவாருன்னு நான் என்னுடைய மனசில் தோணுது. புது கட்சி வரணும்னு தான் எல்லாரும் ஜனங்களும் ஆசைப்படுறாங்க, தொண்டர் தோழரெல்லாம். ஏடிஎம்கே. ஏன்னா இவங்க பண்ணுற அராஜகம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. நான் கொள்ளை கற்பழிப்பு பயங்கரமாக கொள்ளை இஷ்டானு. இந்த மாதிரி கொள்ளையை இது வரைக்கும் எந்த ஆட்சியிலும் பார்க்கல. இந்த தடவை பார்த்துருக்கேன். அதனால் சொல்கிறேன், நான் நம்பிக்கை சொல்கிறேன். நான் அங்கே பிறந்து வாழ்ந்ததெல்லாம் மெட்ராஸ் தான். இந்த டிஎம்கேக்காரும் கண்டுக்கிறது இல்லை, கம்யூனிஸ்டரும் கண்டுக்கிறது இல்லை, விடுதலை சிறுத்தைகளும் கண்டுக்கிறது இல்லை. அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரில, அதனால் கண்டுக்கிறது இல்லை. அவங்களுக்கு வருமானம் வந்தால் போகிறோம், அதுதான் மெயின். திமுக தான் ஜெயிக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. எங்கள் இதுவெல்லாம் நிறைவேற்றுறாங்க. நாங்கள் தண்ணி இப்போல்லாம் முன்னெல்லாம் மழை பெஞ்சதுன்னா வெள்ளம் போவோம் முடியாது, எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. அது இல்லாத அந்த 1000 ரூபாய் கொடுக்குறாங்க பாரு. பெத்த பிள்ளைங்க கொடுக்குறதில்ல, சொந்த பந்தம் கொடுக்குறதில்ல, கூட பிறந்தவங்க கொடுக்குறதில்ல. அவர் ஒரு அண்ணனாக இருந்து எங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்குறாரு. ஒரு மாதம் கேஸ் வாங்கினோன்னா அந்த 5 மாதம் வச்சுன்னு ஓட்டுறோம். அந்த சேமிப்பு தானே எங்களுக்கு. அதுக்கு அந்த காசை நம்பி நம்ம ஒரு செலவுக்கு பண்ணுறோம்மா. பஸ்ஸு ஃப்ரீயாக இருக்குது. அவர் நீண்ட ஆயுளோட தீர்க்க ஆயுசாக இருக்கணும்மா. ஏடிஎம்கே வரும். இப்போ சரியாகவே ஆட்சி செய்யலை. எல்லா ரோடும் நல்லா இல்லை, எல்லாம் நோண்டி போட்டு நடக்க முடியாமல் இருக்குது. அதனால் அடுத்த ஆட்சி தான் எதிர்பார்க்குறாங்க மக்கள். ஆட்சி மாற்றம் வேணும்.
விஜய் 2வது இடம் வந்தால் வரலாம். விஜய் வந்தால் பழைய எதையுமே அவரால் கொண்டு வர முடியாது. பழைய ஆளுங்க யார் இருந்தாலும், ஒரு வயசானவர் இருந்தாலும் அந்த பழைய நன்மை என்னன்னு அவங்களுக்கு தெரியும். அதில் யார் வரணுமோ அது அவங்க தான் வர முடியும். பழைய ஆளுங்க தான் வர முடியும். புதுசாக வரவங்களை வந்தால் எதுவுமே நம்மளுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. அந்த பழசெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. பாதிலே நின்று போயிடும். இவங்களுக்கு புதுசாக வரவங்க இவங்க ஒரு திட்டத்தை எடுப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 4 ஆட்டம் ஆடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அவ்வளோதான். பெரியவங்களாக இருந்தால் பழைய அந்த அனுபவம் வேணும். இப்போ விஜய் வரது நாங்கள் தப்புன்னு சொல்ல வரல, நாங்கள் கூட போட்டு போடலாம். ஆனால் அவருக்கு அந்த அனுபவம் வராது. ஏன்னா இப்போ நான் சொல்லிடலாம், ஐயோ சூர்யா வரும், இல்லை ஏடிஎம்க்கு வரும், இல்லை விஜய் வருவார். இதுமாதிரி பல கட்சி இருக்குது. பல கட்சி இருக்கும்போது மக்கள் தேர்ந்தெடுக்கிறது தான் ஒரு நிர்வாகம். இப்போ இந்த வாட்டி அவர் எங்களுக்கு எந்த குறைபாடும் கிடையாது. நல்லபடியாக அவர் எல்லாமே தான் பண்ணுறாங்க, கொள்கிறாங்க. அதுக்கு முன்னே காவாச்சிக்கு அந்த காவா எடுத்தாங்க, ஏடிஎம் பிரிவில் எடுத்து கூட அந்த அடிச்சுங்க திரும்ப அது அவங்களும் சரி பண்ணாங்க. இந்த வாட்டி போனவங்க நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. எந்த குறைபாடு கிடையாது. இப்போ பொலாம் பண்ணுறாங்க, அடிச்சுங்க போட்டு சீரிங்கெலாம் ஒழுந்து இதெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. எல்லாமே பக்காவாக பண்ணுறாங்க. அதில் எந்த குறைபாடு கிடையாது. எந்த கட்சி வந்தாலும் எங்களுக்கு ஓகே தாங்க. ஆனால் நல்லா ஆள்றதுக்கு வரணும், புரியுதுங்களா? ஆனால் இதெல்லாம் எங்களுக்கு சீர் பண்ணி கொடுக்கணும். சீரே பண்ண மாட்டேன்றாங்க. இப்படியே தான் கிடக்குது. நாங்களும் இதிலே தான் லோல் பட்டு கிடக்குறோம். அப்பப்போ அது அடைச்சிக்குது. அதை இது பாருங்கள், இடிச்சு போட்டாங்களா, இடிச்சு போட்டது நிறையவே இல்லை. நாங்கள் எப்படி போகிறோம் தெரியுமா? ஒரு நேரம் தடுமாட்டமாக இருக்குது, விழுந்துடுற மாதிரியா இருக்கிறோம். நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? அப்படி இருக்குது. அதெல்லாம் சீர் பண்ணுற கட்சி வந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் எந்த கட்சி வருமோ தெரியல. ஆனால் வர்றவங்க சீர் பண்ணிடணும், அவ்வளோதான். எங்களுக்கு வேறு ஒன்றும் நாங்கள் எதுக்கும் போட மாட்டோம். இனி இந்த ரோடே கார்மிஞ்சுக்காண்டி எந்த கட்சிக்காரங்கிட்ட போய் சொன்னாலும் யாரும் ஸ்டெப் எடுக்கலை. அதனால் இப்போ யார் வந்தாலும் வர்ற நாளைக்கு எங்களுக்கு கவலை கிடையாது. நாங்கள் ஓட்டே போட மாட்டோம். இந்த எம்பிளாக்கில் ஓட்டு கேட்கவே வரமாட்டானுங்க. இனிமே வந்தாக்கா போட மாட்டோம். அதான் காவாவுக்கு நாங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணோம். யாருமே ஸ்டெப் எடுக்கலை. பாட்டு போகிறாங்க. இதோ நாளைக்கு ஆள் அனுப்புகிறேன், நாளான்னைக்கு அனுப்புகிறேன்றானுங்க. எவனும் பார்ப்பானுங்க. 2வது ஆளே அனுப்பலை. அப்புறம் நாங்களாம் வீட்டுக்கு காசை போட்டு நாங்களாம் சீர் பண்ணி எல்லாம் இது பண்ணி காவாக்காரனை கூப்பிட்டு நோண்டி பைப்பு போட்டு இது பண்ணோம். இப்போ உடச்சிட்டானுங்க. எங்களுக்கு அந்த பீ தண்ணி இது கொசு எல்லாம் ஒரே நாத்தத்தில் கிடக்குறோம். தண்ணி ஓடவே ஓடாது, அப்படியே நிற்கும். அதை கூட போய் ரிப்போர்ட் பண்ணோம். பார்க்குறேன்ட்டு பார்க்கவே இல்லை. நாங்களே அதை சரி பண்ணிட்டோம். காசு ஆள் கொஞ்சம் காசாக போட்டு எப்படியோ சரி பண்ணி விட்டுட்டோம். இப்போ சரி பண்ண பிறகு இதை நோண்டி விட்டு போட்டானுங்க. பாரு, இன்றைக்கி தான் நோண்டி காவை பதிக்கிறாங்க. இது மண் அழுவானுங்களா அழ மாட்டானுங்களோ தெரியல. என்ன வரேன்னு சொல்லிட்டு ஜெயிச்சின்னு வராங்க. அப்புறம் ஒன்றுமே பண்ண மாட்டுறாங்க. கேட்டோம்னா நாங்கள் செய்கிறேன்றாங்க. விலைவாசி ஏறி போயிருக்கு. எங்கே போய் என்ன கேட்டாலும் விலைவாசி தான் வருது. எதுவுமே குறைக்க மாட்டுறாங்க. அப்போ ஏழைங்க என்ன பண்ணுறது சொல்லுங்க? நான் வரேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன்றாங்க. ஒன்றுமே ஹவுசிங் போர்டெலாம் மோசமாக இருக்குது. பயமாக இருக்குது. மழை வந்தால் உள்ளே இருக்கிறதுக்கே முடியல. யார் நல்லதை செய்கிறாங்களோ எங்களுக்கு அவங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம். அவங்க வருவாங்க. எங்களுக்கு எதுவும் செய்யலைன்னா நாங்கள் போட மாட்டோம். சுத்தமாக விட்டுடுவோம். தடம் எங்களுக்கு ஓட்டும் வேணாம், எங்களுக்கு ஒன்றுமே வேணாம் அப்படின்னு விட்டுடுவோம். நாங்கள் போகவே மாட்டோம். எங்களுக்கு இன்னும் விலைவாசி கம்மியாக இருக்கணும். எங்களுக்கு தண்ணி பஞ்சம் இருக்கக்கூடாது, விலைவாசி கம்மியாக இருக்கணும். நாங்கள் இருக்கிறதெல்லாம் வீடு ஓலை ஓட்டு எங்கள் இடிமா கிடக்கிறோம். எங்களுக்கு ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். என்ன எங்களுக்கு அதெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்து எங்களுக்கு நல்லதை செய்தாங்கன்னா, விலைவாசி கம்மியாக இருந்து செஞ்சாங்கன்னா நாங்கள் போடுவோம். ஆமாம், எங்களுக்கு சொந்தமாக ஆக்கிரணிங்கிறாங்க. அதுக்கு முந்தி வருஷம் பெயிண்ட் அடிப்பாங்க செவரெல்லாம். ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது, எம்ஜிஆர் இருக்கும்போது, கலைஞர் இருக்கும்போதெல்லாம் அவசியம் போதெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. இப்போ எல்லாம் உடஞ்சி போய் அங்கங்கே வீது பயந்து கிடக்குறோம் நாங்கள். எங்களுக்கு அதெல்லாம் செய்கிற மாதிரி இருந்தாங்கன்னா யார் எங்களுக்கு நன்மை செய்கிறாங்களோ அவங்களுக்கு நான் போட்டுவோம். அங்கங்கே சாராய கடைக்கு பிடிச்சிட்டு சின்ன பசங்களாம் குடிச்சிட்டு அப்படியே போதையில் மழையும் கிடக்குதுங்க. நான் வேலை வெட்டிக்கு போக மாட்டேதுங்க. அத்தை மூணுனா கூட நல்லாயிருக்கும். எந்த ஆட்சி வந்தாலும் அந்த சாராய கடை மூடணும். அவ்வளோதான் எங்களுக்கு தேவை. எங்களுக்கு எல்லாருக்கும் நாட்டுக்கு நல்ல நன்மை செய்யணும். அவசியம் போடலாம் கொஞ்சம் பட்டா கிட்டா கொடுக்கணும், இது பண்ணணும், அவ்வளோதான். யார் வந்தாலும் என்ன பண்ண போகிறாங்க? ஒன்றும் இல்லை. எவ்வளோ பிரச்சனை இருக்குது. ரோடு பிரச்சனை இருக்குது, எல்லா பிரச்சனை இருக்குது. என்ன பண்ண முடியும்? வருஷ கணக்காகுது ரோடு. அங்கே பள்ளம் மேடம் தான் கிடக்குது. இந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்லையே. எந்த கட்சி வந்தாலும் சரி, நல்லதை செய்தால் போதும். இந்த ஆட்சி டிஎம்கே தான் வரும், அவ்வளோதான். மற்ற எல்லாருக்குமே தெரியுமே டிஎம்கே தான் வரும்ன்ட்டு. மற்றபடியெல்லாம் அதர் கட்சியெல்லாம் எதுவும் வாய்ப்பு கிடையாது. எங்களுக்கு என்ன, ரோடு ஃப்ரீயாக இருக்கணும், குழி இல்லாமல் இருக்கணும். வேறு என்ன முடிஞ்சாக்கா இந்த பைக்கிலலாம் இந்த பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா திருவியில் தூக்கிட்டு போவாங்களே, அதனால ஆக்சிடென்ட் நிறைய. நேற்று கூட ஒரு இடத்துல மதுரை வயலில் நடந்தது.
அதை மட்டும் தவிர்த்தா நல்லாயிருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. புதுசாக ஒரு கட்சி வரணும் மேடம். ரெண்டு பேரில் யாருன்னா ஒருத்தர் வரணும்னு நினைக்கிறேன். தண்ணி இந்த வாட்டர் லைன்லாம் சரி பண்ணணும், ட்ரைனேஜ் எல்லாம் சரி பண்ணணும். அதுதான் சொன்னால் இப்போ இபி பில் அதிகமாக இருக்குது. இப்போ மறுபடியும் வந்துட்டு ஒன்ஸ் இன்னொரு வாட்டி இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அது கொஞ்சம் பழைய மாதிரி குறைச்சா நல்லாயிருக்கும். நாட்டுக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்க வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா சொன்னால் நான் ஆட்டோ ஓட்டுறேன்ல, நாளைக்கு எனக்கு பிரச்சனை வரும். என்ன பண்ணுவோம், போலீஸை விட்டு அமுச்சு என்னை பிடிக்க வைப்பாங்க. அதனால் நல்லதை செய்கிறவங்க வந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா இப்போதைக்கு அதான் சொல்ல முடியும். சீமானோட விஜய் ஆரம்பிச்சிருக்காருல, நல்லதை பண்ணுவாரா, பண்ணால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எதிர்பார்க்குது. நாட்டுக்கு யார் நல்லது செய்கிறாங்க வந்தால் நல்லாயிருக்கும். என்ன மாதிரி கோரிக்கைன்னா எல்லாம் ரோடு நல்லா இருக்கணும், போக்குவரத்து நல்லா இருக்கணும், சில விஷயம் இல்லாதவங்களுக்கு எல்லாம் நல்லதை பண்ணால் நல்லாயிருக்கும். இதில் ஒரு 3 கட்சி ஒன்றா சேர்ந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியும். கூட்டணி ஆட்சி தான் அந்த அளவுக்கு தான் இப்போ இருக்கிற ஒரு பேச்சுவார்த்தையில் தெரியுது. விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. பிஜேபி ஏடிஎம்கே ஒரு தனி கூட்டணி பலமான கட்சி ஆகி போச்சு. டிஎம்கேக்கும் சிறுத்தைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தவங்க அவங்க இப்போ கொஞ்சம் அவங்க மனஸ்தாபத்தில் இருக்காங்க. அதனால் அது பிரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. விடுதலை போகும்போது பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு டிஎம்கேக்கு அப்படி வரும்போது அவங்கவுங்க ஓட்டு அவங்கவுங்க வாங்கிக்கிறாங்க. தனிப்பட்ட பாமர ஓட்டு வந்து அப்படியே சிதறி போகுது.